ஸோ நம்ம இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த விஎம் பற்றி பேசுவோம். விஎம்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ விஎம் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் அஸ்யூரில் கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஏடபிள்யூஎஸில் கிரியேட் பண்ணுறோம், எந்த ஒரு பப்ளிக் க்ளவுடோ ஏதாவது வாட் எவர் யூஆர் கம்ஃபர்டபுள் வித், நீங்கள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, சரியா? அந்த விஎம்மில் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உபுண்டுன்னு சொன்னால் ifconfigன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் அடிச்சிங்கன்னா அந்த விஎம்மில் வந்து என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் அலோகேட் ஆகிருக்குன்னு தெரியும். அப்புறம் அந்த இன்டர்ஃபேஸில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்னு தெரியும், சரியா? ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் விஎன் வரைஞ்சிருக்கேன்ல, அதில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஐடி வந்து அந்த ifconfig கமாண்ட் வழியாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஐடி, அதில் என்ன ஐபி அட்ரஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் அல்லது அஸ்யூரோ ஜிசிபி என்ன ஐபி அதுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோஸ்ட்டுக்கு ஒரு ஐபி இருக்கும். அதில் இருக்க ஐபி வந்து நீங்கள் பப்ளிக் ஐபின்னு நினச்சிக்காதீங்க, ப்ரைவேட் ஐபியாக இருக்கும், சரியா? ப்ரைவேட் ஐபி தான் அந்த இன்டர்ஃபேஸில் சைட்னா, வெளியே அவங்க நேட் பண்ணி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு விஎம்க்கு ஒரு பப்ளிக் ஐபி கிடைக்கும், சரியா? ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் ஐடி நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அந்த இன்டர்ஃபேஸ் வழியாக தான் இன்டர்நெட் டிராஃபிக் எல்லாம் உள்ளே வந்துட்டு வெளியே போகும், சரியா? அது ஏபிஐயாக இருந்தாலும் சரி, வெப்சைட் ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வெப் அப்ளிகேஷன் ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அந்த இன்டர்ஃபேஸ் வழியாக தான் வந்துட்டு போகுது, கரெக்டாக? அந்த இன்டர்ஃபேஸ் ஐடிக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் ஐடியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆன் டாப் ஆஃப் தட் இன்டர்ஃபேஸ் ஐடி ஒரு ஹோஸ்ட் ஃபயர்வாலை, ஒரு கஸ்டம் ஹோஸ்ட் ஃபயர்வாலை அந்த இன்டர்ஃபேஸ் ஐடிக்கு டேக் பண்ணணும். ரெண்டாவது ஐடிஎஸ், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டமை அந்த இன்டர்ஃபேஸ் ஐடிக்கு டேக் பண்ணணும். மூணாவது டிசிபி டம்ப். ஜென்ரலாக உபுண்டு 22.04 LTS நான் யூஸ் பண்ணுற வெர்ஷனில் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் ஐடியில் டிசிபி டம்ப் டிஃபால்ட்டாக பேக்கேஜ் அதில் இன்ஸ்டால்டாக தான் இருக்குது. ஸோ நத்திங் டு வெரி. அந்த இன்டர்ஃபேஸை லிசன் பண்ண வைக்கணும். அந்த இன்டர்ஃபேஸை லிசன் பண்ண வச்சாதான் உள்ளே வரக்கூடிய டிராஃபிக் பர்டன்ஸ், ஐபி வெர்ஷன் 4ஆக இருந்தாலும் சரி, ஐபி வெர்ஷன் 6ஆக இருந்தாலும் சரி, நம்மளால் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கீ. நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி கான்செப்ட் இது ஒரு கீ. அந்த விஎம்மில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் ஐடியை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும். இது ஏடபிள்யூஎஸ்னுடைய லாகின் இருக்கு இல்லையா, டேஷ்போர்ட், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளேயெல்லாம் போய் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் ஐடி நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் ஐடியை ifconfig, ifconfig அந்த கான்ஃபிக் அடிச்சிங்கன்னா நீங்கள் அதனுடைய இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் செக் பண்ண முடியும், சரியா? ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் வழியாக தான் நம்மளுக்கு டிராஃபிக் வந்துட்டு போயிட்டுருக்க போகுது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட், அது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி அதில் அசைன் இருக்குது, அதுதான் மெயின். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ifconfig அடிக்க தெரியணும், ifconfig. இது ஜென்ரலாக டிஃபால்ட்டாக நீங்கள் உபுண்டு வாங்கிட்டு இந்த ifconfig கமாண்ட் அடிச்சிங்கன்னா வேலை செய்யாது. ஒரு டூல்ஸ் ஒன்று, நெட் டூல் சம்திங் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் உபுண்டுவில். நீங்கள் அப்டேட் பண்ணி ரீபூட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ifconfig போட்டிங்கன்னா அதாவே ரெக்கமெண்ட் பண்ணும் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி. அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் அடிச்சிங்கன்னா இட் வில் த்ரோ யூ சம் அவுட்புட். அதில் உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் ஐடி தெரியும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் ஐடி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் ஃபயர்வால், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், டிசிபி டம்புக்கு ரொம்ப தேவை. அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் நம்மளுக்கு, அது முக்கியம், சரியா? அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது. சரி, இப்போது அடுத்தது இந்த பாயிண்ட்டு ரெண்டாவது. இது வந்து பார்ட் 1 வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதனால் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஏபிஐயோ இல்லைன்னா வெப்சைட்டை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் தானே டொமைன் வாங்கியிருப்பீங்க. நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து app.com, அந்த டொமைன் ரெஜிஸ்டாரில் லாகின் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் நான் GoDaddy தான் என்னுடைய ரெஜிஸ்டார்னால் நான் GoDaddyயில் லாகின் பண்ணிவிட்டேன். அந்த ரெக்கார்டுக்கு போக தெரியணும், இந்த ரெக்கார்டை ஹேண்டில் பண்ண தெரியணும், ஐபி வெர்ஷன் 4 ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண தெரியணும், IPv6 எடிட் பண்ண, அந்த ரெக்கார்டை எடிட் பண்ண நீங்கள் கற்றுக்குங்க. அந்த ரெக்கார்டை மாடிஃபை பண்ணுறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த டொமைன், சப்டொமைன் கிரியேஷன், இந்த நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது சர்டிஃபிகேட்ஸ், HTTPS, SSL/TLS நீங்கள் ஜென்ரலாகவே GoDaddyலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டொமைன் வாங்கும்போது அதே ஒரு பேக்கேஜாக கூட வந்துடும், அதை நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். இன்னும் லெட்ஸ் என்கிரிப்ட் இருக்குது, லெட்ஸ் என்கிரிப்ட், அதுவும் நம்ம பார்ப்போம். லெட்ஸ் என்கிரிப்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் HTTPS நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். HTTPS பண்ணிங்கனாலும் அந்த ஒரு இதுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். மீன்ஸ் பப்ளிக் சர்டிஃபிகேட்டும் அந்த ப்ரைவேட் கீயும் கிடைக்கும். லெட்ஸ் என்கிரிப்ட் வழியாகவும் எடுத்துக்கலாம், சரியா? அது முக்கியமான விஷயம். ஸோ
ஸோ இதில் காட்டுறது வந்து ஏன் இதை வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை இந்த டொமைன் ரெஜிஸ்டர் பற்றி தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் செக்யூர் வெப் கேட்வே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது டேட்டா ஒர்க் பண்ணணும்னு நினச்சா நடக்காது. ஏன்னா ஒரிஜினல் ரெக்கார்டு வந்து ஒரிஜினல் சோர்ஸ் வெப்சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். செக்யூர் வெப் கேட்வே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அது ஒரு மேன் இன் த மிடில். ஸோ அந்த மேன் இன் த மிடில் ரிவர்ஸ் ப்ராக்ஸி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி ரெடியானதுக்கப்புறமா நீங்கள் கோடாடியில் போயிட்டு அந்த டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா app.com, அதை போய் அந்த ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டொமைனுடைய ஐபியை அதுக்கு மாற்றி விட்டணும். அப்படி மாற்றி விட்டிங்கன்னா தான் டிராஃபிக் வந்து கேட்வே வழியாக போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சோர்ஸுக்கு போகும். ஸோ அதுக்காக தான் நான் திரும்பி இந்த பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இதுதான் மெயின் மேட்ரே, இந்த கீ. ஸோ உங்கள் டிராஃபிக்கை வந்து டொமைன் மாற்றாமல் அந்த ஐபியை மட்டும் மாற்றி விட்டிங்கன்னா தான் கேட்வேக்கு போயிட்டு இதுக்கு போகும். இல்லைன்னா இப்போ எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவ்வளோதான். ஸோ திரும்பி ஒரு தடவை ஜஸ்ட் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் வந்து பாயிண்ட் என்னென்னா, ஒரு விஎம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. இது செப்பரேட் சப்ஜெக்ட். இந்த விஎம்மில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் ஜிசிபியாக இருந்தாலும் அஷ்யூராக இருந்தாலும் எந்த ஒரு பப்ளிக் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தாலுமே அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஐடி டேக் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்ஃபேஸ் ஐடிக்கு எகென்ஸ்டாக பப்ளிக் ஐபி இல்லைனா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகிருக்கும். அதை வியூ பண்ண தெரியணும். அதை வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து ifconfig. நான் சொல்கிறது Ubuntu 22.04 LTS பற்றி தான் பேசுகிறேன். சரியா? அதில் நீங்கள் இந்த கமாண்ட் ரன் பண்ண வைக்கலாம். ஆனால் ரன் பண்ணணுன்னா அது ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணணும். அது நீங்கள் கமாண்ட் லைனில் ரெக்கமெண்டட் இருக்கும். அதை ரன் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் அடிச்சிங்கன்னா உங்களால் அந்த இன்டர்ஃபேஸ் ஐடியை பிக் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக அந்த இன்டர்ஃபேஸ் வழியாக தான் உங்களுக்கு இந்த மொத்த செக்யூர் வெப் கேட்வேக்கோ இல்லை வெப்சைட்டுக்கோ அந்த இன்டர்ஃபேஸ் வழியாக தான் டிராஃபிக் வந்துட்டு வெளியே போய்ட்டுருக்கும். ஸோ அந்த ஐடியை செலக்ட் பண்ண தெரியணும். அந்த ஐடி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஹோஸ்ட் ஃபயர்வாலில் யூஸ் பண்ணுவோம், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம், டிசிபி டம்பில் யூஸ் பண்ணுவோம் அந்த இன்டர்ஃபேஸ் ஐடியை. சரியா? அடுத்தது நம்ம பார்த்தது வந்து கோடாடி. ரெக்கார்டை ஹேண்டில் பண்ண தெரியணும் டொமைன் ரெஜிஸ்ட்ராரில். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்யூர் வெப் கேட்வே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக சைட் செக்யூர் ஆகிடுச்சுன்னு வச்சிங்கன்னா தட் இஸ் டோட்டலி ராங். நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டரில் போய்ட்டு கடைசியாக அந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ணணும். எதுக்கு? அந்த எந்த டொமைன் நீங்கள் வந்து அப்ளிகேஷனுக்கிட்ட அசைன் பண்ணீங்களோ அந்த டொமைனுடைய ரெக்கார்டை கரெக்டாக எடிட் பண்ணி மாற்றி செக்யூர் வெப் கேட்வேக்கு விட்டால் தான் அது வேலை செய்யும் கரெக்டாக. ஸோ தட் டிராஃபிக் வந்து செக்யூர் வெப் கேட்வேக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ஜினிக்ஸ் இருக்கிற ரிவர்ஸ் ப்ராக்ஸி ஹிட் ஆகி ஒரிஜினல் அப்ளிகேஷனுக்கு ரிக்வஸ்ட்டு போயிட்டு அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக கேட்வே வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் கிளைண்ட் செஷனுக்கு ஹேண்டில் கொடுக்கும். சரியா? அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.